தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடும் வகையில் இயங்கும் அரசு பள்ளி பத்தின ஒரு செய்தி தொகுப்பை முதல்ல பார்க்கலாம். கரூர் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிக்கு ISO தர சான்று வழங்கப்பட்டிருக்கு. ஸ்மார்ட் வகுப்பறைகளோடு இயங்கும் இந்த பள்ளி தனியார் பள்ளிகளுக்கே சவால் விடும் வகையில செயல்படுது. இது பத்தின ஒரு தொகுப்பு. ஸ்மார்ட் போன், கம்ப்யூட்டர், யோகா, கீபோர்ட் பயிற்சி என நீங்கள் பார்க்கும் இந்த பள்ளி ஒன்றும் தனியார் பள்ளி அல்ல. கரூர் மாவட்டம் காபரபதி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அரசு பள்ளியிலேயே முதல் முறையாக ISO தரச்சான்றிதழ் பெற்ற பள்ளியாகும். மேலும் இப்பள்ளியில் ஸ்மார்ட் வகுப்பறை உள்ளது. தொடுதிரை கொண்ட ஸ்மார்ட் வகுப்பறைகள் மாணவர்களின் படிக்கும் ஆர்வத்தை மேலும் அதிகரித்துள்ளது என்றே சொல்லலாம். மேலும் இங்கு சுத்தமான குடிநீர், சுகாதாரமான வகுப்பறைகள் என பார்க்கவே இந்த பள்ளி அழகாக காட்சியளிக்கிறது. சாக்பீஸ்ல எழுதுற காலத்தை மாத்தி இப்ப கையால விரலாலேயே எழுதுற அளவுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இங்கதான் பாக்குறேன். இங்கே கல்வி சீரு, மற்றபடி ஆண்டு விழா இது மாதிரியெல்லாம் நல்லா ஹைலைட்டா பண்ணிட்டு இருக்காங்க. பிரைவேட் ஸ்கூலுக்கு இணையாக நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அரசு பள்ளி ஹைடெக்காக காட்சியளிக்க அந்த ஊர் மக்களே முக்கிய காரணமாக உள்ளனர். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் மூலம் பெற்றோர்களையும் இணைத்து சீர்வரிசை என்ற புதிய திட்டத்தை கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியுள்ளனர். இந்த திட்டத்தின் மூலம் ஊர் மக்கள் தங்களால் முடிந்த உதவியை அந்த பள்ளிக்கு செய்து வருகின்றனர். ஒரு அரசு பள்ளி இதை நம்பி மாணவர்களை அனுப்பும்பொழுது அவர்களுக்கு தரமான கல்வியை வழங்க என்ன செய்யலாம் என்று யோசித்து பொதுமக்கள், பெற்றோர்கள், பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள், புரவலர்கள் இவர்களை அணுகி கிட்டத்தட்ட இதுவரை ஒரு 40 லட்சம் ரூபாய் செலவில் பள்ளியில் அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவு செய்துள்ளேன். மரத்தடியில் அமர்ந்து மண்ணில் எழுதி பழகிய காலமெல்லாம் போக தற்காலத்திற்கு ஏற்ப அரசு பள்ளியை மாற்றி இருப்பது அந்த பகுதி மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த பள்ளியில் தங்கள் குழந்தைகளை சேர்ப்பதை பெருமையாக நினைப்பதாக இப்பகுதி பெற்றோர்கள் கூறுகிறார்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக அன்பழகன்.